மழைக்காலத்தில் குருவியின் சிரமம். ஒரு அழகான காட்டோட நடுவுல ஒரு பெரிய நெல்லி மரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மரத்துல குருவி, கிளி, புறா, காகோன்னு நிறைய பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. சரா, அம்மா உணவு தேடி பறந்து போறேன். நான் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நீ பறக்க கத்துக்கிட்டதுமே அம்மா உணவு தேடுறதுக்கு உன்னையும் கூட்டிட்டு போவேன், சரியா? அப்படின்னு சொன்ன மீனு குருவி தான் குழந்தைக்கு உணவு தேடுறதுக்காக ரொம்ப தூரம் பறந்து போச்சு. பிறகு ஒரு ஆப்பிள் மரத்துல இருந்து நல்லா பழுத்த ஆப்பிள் பழங்களை பறிச்சுக்கிட்டு தான் கூட்ட நோக்கி பறந்து போச்சு. மீனு குருவி ரொம்ப தூரம் பறந்ததுனால அதுக்கு ரொம்ப களைப்பா இருந்துச்சு. இதனால ஒரு நதிக்கரையில உட்கார்ந்து தண்ணீர் குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல திடீர்னு வானத்துல கருமேகங்கள் சூழ்ந்துச்சு. ஐயோ, மழை வரும் போல இருக்கே. இது என் குழந்தைக்கு முதல் மழை. அவ இந்த வித்தியாசமான வானிலைய பார்த்தா ரொம்ப பயந்து போயிடுவா. நான் இப்பவே என் வீட்டுக்கு போயாகணும் அப்படின்னு மீனுக்குருவி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சது. உடனே மீனுக்குருவி அந்த ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா தான் வீட்டை நோக்கி பறந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா காற்றோட வேகமும் மழையோட வேகமும் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அதுக்கு எதிர் திசையில மீனுக்குருவியால பறக்க முடியல. வேறு வழி இல்லாத குருவி ஒரு குகையோட பக்கத்துல ஒரு மரத்தடி வாரத்துல உட்கார்ந்து இருந்துச்சு. அதே சமயத்துல முதல் முறையா இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான வானிலைய பார்த்த குழந்தை சாரா ரொம்ப பயந்து போய் தன்னோட கூட்டுல உட்கார்ந்திருந்தா. திடீர்னு காற்று ரொம்ப பலமா வீசுச்சு. அந்த மோசமான காற்று கூட்டுல இருந்த குழந்தை சாராவ அப்படியே கீழே தள்ளி போட்டுடுச்சு. புறா மாமா, புறா மாமா, என்ன தயவு செஞ்சு தூக்கி கூட்டுல வைங்க. ஐயோ, மழைனா எனக்கு சுத்தமா ஆகாது. போன வாட்டி மழையில நனைஞ்சு நான் காய்ச்சல்ல எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் வரமாட்டேன். காலு மாமா, காலு மாமா, எனக்கு இந்த வானிலைய பார்த்தா பயமா இருக்கு. காலு மாமா, என்னை எடுத்து கூட்டுல வைங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துக்கோ. உங்க அம்மா இப்ப வந்துருவாங்க. அவங்க உன்னை எடுத்து கூட்டுல வைப்பாங்க. கிளி மாமா, கிளி மாமா, நீங்களாச்சும் என்னை எடுத்து கூட்டுல வைங்க. என் மேல மழை தண்ணி விழுந்துகிட்டே இருக்கு. சாரா, உன் பக்கத்து வீட்டுக்காரங்களே உனக்கு உதவி செய்யல, நான் எப்படி உதவி செய்வேன்? என்னாலெல்லாம் முடியாது. அம்மா, அம்மா, நீங்க எங்க போயிட்டீங்கம்மா? எப்பம்மா வருவீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்மா. அதே சமயத்துல அந்த குகையோட பக்கத்துல அழுதபடியே ஒரு அம்மா பாம்பு வந்துச்சு. குருவி, என் மேல ஒரு முள்ளு குத்தி இருக்கு. 2 நாளா இந்த முள்ளால நான் ரொம்ப பெரிய வலிய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ தயவு செஞ்சு என் மேல இருக்கிற முள்ளை எடுத்து விடுவியா? மீனுக்குருவியும் அந்த பாம்பு மேல குத்தி இருந்த முள்ளை எடுத்து விட்டுச்சு. அப்பாடா குருவி, என்னோட வலி எல்லாம் போயிடுச்சு. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ கொஞ்சம் இரு. இந்த குகைக்குள்ள நான் விலை உயர்ந்த மாணிக்க கல்லை வச்சிருக்கேன். நான் உனக்காக அந்த கல்லை பரிசா தரேன். எனக்கு எந்த வைரக்கற்களும் வேண்டாம். மழையோட வேகம் இப்ப கொஞ்சம் குறைவா இருக்கு. வீட்டுல என் குழந்தை தனியா இருக்கா. நான் இப்பவே என் வீட்டுக்கு கிளம்பி ஆகணும். சரி குருவி, நீ செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உனக்கு எப்போ என்ன உதவி வேணும்னாலும் என்னை வந்து பாரு. உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அந்த ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. அச்சச்சோ சாரா, உனக்கு என்ன ஆச்சு? நீ எப்படி கீழே விழுந்த? ஒரு காத்து ரொம்ப வேகமா அடிச்சதுமா, அதுல நான் கூட்டுல இருந்து கீழே விழுந்துட்டேம்மா. சரி சரி, அழாத. அம்மா உன்னை மறுபடியும் கூட்டுல கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைய தூக்கிக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு போச்சு. சரா, நீ உதவிக்கு யாரையாச்சும் கூப்பிட்டுருக்கலாம்ல? அம்மா, நான் புறா மாமா, கிளி மாமா, காலு மாமா எல்லாரையும் கூப்பிட்டேம்மா. ஆனா யாருமே எனக்கு உதவி செய்யவே வரலம்மா. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் இவ்வளவு சுயநலமா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. காட்டுல ஒரு வழியா மழையும் நின்னுச்சு. புராண, நேத்துக்கு சாராவுக்கு நீங்க என்ன உதவி செய்யல? அட மீனு, உனக்கு தெரியாது, எனக்கும் மழைக்கும் சுத்தமா ஆகாது. நான் மழையில நனைஞ்சு எனக்கு காய்ச்சல் வந்தா என்னை யாரு பாத்துப்பா? நானும் நீ சீக்கிரம் உணவெடுத்துட்டு வந்துடுவேன்னு நினைச்சேன். மீனு, உன் பக்கத்து வீட்டுக்காரங்க புறாவும் காக்காவும் உனக்கு உதவி செய்யல.
அதனாலதான் நானும் சாராவுக்கு உதவி செய்யல. தன்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்ன பதில கேட்ட மீனுக்குருவி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. இத்தனை நாளா இவங்க நம்ம கஷ்டத்துக்கு உதவி செய்வாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு மேல நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் கூடிய சீக்கிரமே உன்னோட பாதுகாப்புக்காக உறுதியான மர வீட கட்டி ஆகணும். ஆனா அம்மா, நம்மளால எப்படிம்மா மர வீட கட்ட முடியும்? சரா, நான் மனித குடியிருப்புக்கு போறேம்மா. நிச்சயமா அங்க உள்ள மரவெட்டி எனக்கு உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி கிராமத்தை நோக்கி பறந்து போச்சு. ஐயா, உங்ககிட்ட நிறைய மரக்கட்டைகள் இருக்குல்ல, இத வச்சு நானும் என் குழந்தையும் பாதுகாப்பா இருக்கிறது மாதிரி எனக்கு ஒரு சின்ன வீட்டை கட்டி தருவீங்களா? தாராளமா நான் கட்டித்தரேன். மரவீட கட்டுறது தான் என்னோட வேலை. ஆனா மனுஷங்களா இருந்தா எனக்கு பணம் கொடுத்திருப்பாங்க. நீ ஏதாச்சும் விலை உயர்ந்த பொருளை எனக்கு தந்தாதான் நான் நீ கேக்குறபடி வீட கட்டி தருவேன் அப்படின்னு அந்த மரவெட்டி சொன்னதுமே மீனுக்குருவிக்கு அந்த பாம்பம்மாவோட ஞாபகம் வந்துச்சு. ஐயா, நீங்க கேட்டபடியே நான் விலை உயர்ந்த பொருளை உங்களுக்காக கொண்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மறுபடியும் தான் காட்டை நோக்கி பறந்து போச்சு. பாம்பம்மா, பாம்பம்மா, எனக்கு இப்போ உங்களோட உதவி தேவை. தயவு செஞ்சு வெளியே வாங்க. உடனே குகைக்குள்ள இருந்த பாம்பு வெளியே வந்துச்சு. நீங்க எனக்கு விலை உயர்ந்த வைர கற்களை தருவீங்களா? எனக்கு அது இப்ப தேவைப்படுது. தாராளமா தரேன் குருவி. எனக்கு உதவி செய்த உனக்கு இந்த வைரக்கற்கள் என்னோட பரிசா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பம்மா மறுபடியும் குகைக்குள்ள போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த குகையில இருந்து ஒரு அழகான வைரக்கல்லை எடுத்துட்டு வந்து மீனுக்குருவிக்கு கொடுத்தாங்க. அதை வாங்கின மீனுக்குருவி ரொம்ப வேகமா மறுபடியும் மரவெட்டியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஐயா, நான் உங்களுக்காக வைரக்கல்லை எடுத்துட்டு வந்திருக்கேன். இத வச்சுக்கிட்டு நீங்க எனக்கு மரவீடு கட்டி தருவீங்களா? அட குருவி, வைரக்கல்லா, எனக்கு இது போதும். தாராளமா நீ கேக்குறபடியே நான் உனக்கு உறுதியான மர வீட கட்டித்தரேன் அப்படின்னு சொன்ன மரவெட்டி ஒரு அழகான மர வீட கட்ட ஆரம்பிச்சாரு. அந்த வீடு ரொம்ப உறுதியா இருந்துச்சு. பிறகு அந்த மரவெட்டி அந்த மர வீட்டை தான் தலையில சுமந்தபடியே காட்டுக்குள்ள வந்தாரு. மீனுக்குருவியோட கூடு இருந்த இடத்துல அந்த மர வீட ரொம்ப உறுதியா அந்த மரவெட்டி வச்சாரு. பிறகு அங்கிருந்து தான் கிராமத்துக்கு ரொம்ப சந்தோஷமா போனாரு. மீனுக்குருவி திடீர்னு அழகான மரவீட கட்டி இருக்கிற பார்த்த மற்ற பறவைகள் எல்லாரும் ரொம்ப பொறாமப்பட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் காட்டுல மறுபடியும் மழைக்காலம் ஆரம்பிச்சது. குழந்தை சாராவோ ஜன்னல்ல உட்கார்ந்தபடியே அந்த மழைய ரொம்ப சந்தோஷமா ரசிச்சுக்கிட்டு இருந்தா. அம்மா, இந்த மழை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குமா? ஆமா சாரா, ஆனா அதை விட நீ இப்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்க. அதே சமயத்துல புறாவோட வீடோ காற்றுல பறந்து போயிடுச்சு. கிளியோட வீட்டின் மேற்கூரையும் அந்த காற்றை ஈடு செய்ய முடியாம பறந்து போயிடுச்சு. காகத்தோட கூடும் உடைஞ்சு போயிடுச்சு. புறாவோ மீனுக்குருவியோட வீட்டின் கதவை தட்ட ஆரம்பிச்சது. புறாவை பார்த்ததுமே காகமும் கிளியும் மீனுக்குருவியோட வீட்டு முன்னாடி வந்தாங்க. உடனே மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. எல்லாரும் உள்ள வாங்க, நான் என்னைக்குமே உங்களை பழி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி எல்லா பறவைகளையும் தான் மர வீட்டுக்குள்ள அனுமதிச்சது. மழைக்கு இதமா குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு காஃபியையும் கொடுத்துச்சு. இத பார்த்த மற்ற பறவைகள் தன்னோட தப்ப உணர்ந்து அவமானத்துல தலை குனிஞ்சு போய் நின்னாங்க. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, வெறுப்பை அன்பால் வெல்வோம். ஒரு நாள் உணவு தேடி போன ராணி காகத்துக்கு ஒரு பழுத்த கொய்யா பழம் கிடைச்சது. ஐயா, கிடைச்சிடுச்சு, கொய்யா பழம் கிடைச்சிடுச்சு. இது ரொம்ப பழுத்திருக்கு. ராணி காகம் அந்த கொய்யா பழத்தை சாப்பிட போச்சு. அந்த சமயத்துல ராணி காகத்துக்கு அதனோட கணவர் ஞாபகம் வந்துச்சு. அட, காலுக்கு கொய்யா பழம்னா ரொம்ப பிடிக்குமே, இப்பவே அவரையும் போய் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காலு, தூங்குனது போதும், சீக்கிரம் எழுந்துறீங்க. எனக்கு ஒரு பழுத்த கொய்யா பழம் கிடைச்சிருக்கு. வாங்க, நாம 2 பேரும் போய் அதை சாப்பிடுவோம். தான் மனைவி இப்படி சொன்னதை கேட்டதுமே காலுக்காகவும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சது. அட, கொய்யா பழமா? ராணி, எனக்கு கொய்யானா ரொம்ப பிடிக்கும். நான் வேற ரொம்ப பசியில இருக்கேன். வா வா, நாம இப்பவே போலாம். அந்த சமயத்துல அந்த கொய்யா மரத்தோட பக்கமா மிட்டு கிளி பறந்து வந்துச்சு. இங்க எங்கேயோ ஒரு பழுத்த பழம் இருக்கு. எனக்கு வாசனை வருது. நிச்சயமா ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு.
ஐயா இங்கே இருக்கு, கிடைச்சிடுச்சு. பழுத்த கொய்யா பழம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் இப்பவே இதை சாப்பிட போறேன். அந்த சமயத்துல 2 காகங்களும் கொய்யா மரத்தோட பக்கத்துல வந்தாங்க. ஹே மிட்டு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த கொய்யா பழத்தை நான் தான் முதல்ல பார்த்தேன். இது எனக்கு தான் சொந்தம். ஓஹோ அப்படியா ராணி, இந்த கொய்யா பழம் பூவா இருக்கும் போதே நான் இதை பார்த்திருக்கேன். அதனால இந்த கொய்யா பழம் எனக்கு தான் சொந்தம். ஹே மிட்டு, என்ன நீ இப்போ இங்க இருந்து போகல? உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். காலு, ஓ மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, இந்த கொய்யா பழம் எனக்கு தான். மிட்டு கிளி இப்படி சொன்னதும் காகம் ரொம்ப வேகமா மிட்டு கிளிய தாக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ காப்பாத்துங்க, இந்த காகங்கள் கிட்ட இருந்து என்னை யாராச்சும் காப்பாத்துங்க. மிட்டு கிளியோட சத்தத்தை கேட்ட மீனுக்குருவி வேகமா அந்த இடத்துக்கு பறந்து வந்துச்சு. காலு, ராணி, மிட்டுவை விட்டுருங்க, இப்படி போட்டு அடிக்காதீங்க. ஆனா காகமும் மிட்டு கிளியோட ரெக்கைய உடைச்சிடுச்சு. மிட்டு, இப்ப என்ன பத்தி உனக்கு புரிஞ்சுதா? இனிமே எங்க கிட்ட வச்சுக்காத. காலு, இந்த கிளிக்கிட்ட என்ன பேச்சு? இப்போ இந்த கொய்யா நமக்கு தான் சொந்தம். வாங்க நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன காகங்கள் அந்த கொய்யா பழத்தை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. மிட்டு, உனக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாத. நான் இப்பவே டாக்டரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப வேகமா டாக்டரை கூப்பிடுறதுக்காக பறந்து போச்சு. ரோசி டாக்டர், சீக்கிரம் வாங்க. காகங்கள் மிட்டு கிளிய அடிச்சுட்டாங்க. அதனோட ரெக்கைகள்ல இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கு. மீனு, நான் இப்பவே என்னோட பொருட்களை எடுத்துட்டு வரேன். ரோசி டாக்டரும் மிட்டு கிளியோட காயங்களுக்கு கட்டு போட்டாங்க. மீனு, நான் மிட்டுவோட ரெக்கையில மருந்து வச்சு கட்டியிருக்கேன். நீங்க எப்படியாச்சும் மிட்டுவை அதனோட வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துடுங்க. மிட்டு, நீ 3 நாட்களுக்கு பறக்கவே கூடாது, சரியா? எனக்கு பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு பசிக்குது. மிட்டு, நீ கவலைப்படாத, நான் உனக்கு உணவு கொண்டு வந்து தரேன். பிறகு மீனுக்குருவி உதவிக்காக புறாவை கூட்டிட்டு வந்துச்சு. மீனுவும் புறாவும் சேர்ந்து மிட்டு கிளிய ஒரு கூடையில வச்சு அதனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. மிட்டு, என்னாச்சு? உனக்கும் அந்த காகங்களுக்கும் என்னதான் பிரச்சனை? நான் ஒரு கொய்யா பழத்தை பார்த்தேன். அதை சாப்பிடலான்னு போற நேரம் 2 காகங்களும் அங்க வந்தாங்க. அந்த கொய்யா பழம் அவங்களுக்கு தான் வேணும்னு சொன்னாங்க. நான் எதிர்த்து கேட்டதுக்கு தான் என்ன அடிச்சுட்டாங்க. மிட்டு, நீ கவலைப்படாத, நீ வீட்ல இருந்து ஓய்வெடு. உனக்கான தானியத்தை நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காட்டுல ரொம்ப இடங்கள்ல அலைஞ்சு திரிஞ்சு சத்தான தானியங்களை எடுத்துட்டு வந்து மிட்டு கிளிக்கு கொடுத்துச்சு. மீனு, நீ செய்த இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படியே 3 நாட்கள் கடந்து போச்சு. இப்போ மிட்டு கிளியோட ரெக்கையில இருந்த காயங்களும் சரியாகிடுச்சு. மிட்டு கிளி இப்போ பறக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. அட, இங்க ஏதோ இனிப்பான மாம்பழங்களோட வாசனை வருதே. மிட்டு கிளியும் ரொம்ப தூரம் பறந்து போய் இனிப்பான மாம்பழங்களை கண்டுபிடிச்சது. பிறகு அந்த மாம்பழங்களை பறிச்சிட்டு சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அந்த சமயத்துல மிட்டு கிளி மீனுக்குருவியையும் புறாவையும் பார்த்துச்சு. மிட்டு, உனக்கு இந்த ருசியான மாம்பழம் எங்க இருந்து கிடைச்சது? மீனு, புறா, இந்த நதியோட அந்த பக்கம் ஒரு அடர்ந்த மரங்களுக்கு இடையில ஒரு பெரிய மாமரம் இருக்கு. நீயும் புறாவும் போய் அதை சாப்பிடுங்க. ஆனா எக்காரணம் கொண்டும் இந்த விஷயம் அந்த காகங்கள் கிட்ட நீங்க சொல்லக்கூடாது. சரி மிட்டு, நாங்க சொல்ல மாட்டோம். எங்களுக்கும் மாம்பழம் சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நாங்க இப்பவே அங்க போறோம் அப்படின்னு சொன்ன புறாவும் மீனுக்குருவியும் அந்த மாம்பழ மரத்துக்கு போனாங்க. அந்த மரத்துல இருந்து ஆளுக்கு ஒரு மாம்பழத்தை பறிச்சாங்க. பிறகு அந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்து நதிக்கரையில உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல 2 காகங்களும் நதிக்கரையோட பக்கத்துல வந்தாங்க. மீனு, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சொல்லு, இந்த மாம்பழம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? ராணி, இந்த மாம்பழத்தை எங்களுக்கு மிட்டு கிளி தான் கொடுத்தது. அது உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாது. ஏன்னா நீங்க தான் மிட்டு கூட சண்டை போட்டிருக்கீங்களே. நான் அந்த கிளிய அடிச்சாவது உண்மையை வரவழைப்பேன், இல்ல அந்த கிளிய கொன்னுடுவேன். காலு, நீ மற்ற பறவைகள் கிட்ட இப்படி மோசமா நடந்துக்கிறது நல்லதில்ல. என்னைக்கா இருந்தாலும் எங்களோட உதவியும் உனக்கு தேவைப்படும், அதை மறந்துடாத. அதே நேரத்துல காகங்களோட குழந்தை ஜக்கு மரத்துக்கு மரம் தாவி விளையாடிக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்துல ஜக்கு எதிர்பாராத விதமா ஒரு மரத்தோட ஓட்டையில மாட்டிக்கிட்டான். ஜக்கு எவ்வளவோ முயற்சி செய்தும் அவனால அந்த ஓட்டையில இருந்து வெளியே வர முடியல. அந்த சமயத்துல மரக்கிளை மேல உட்கார்ந்திருந்த புறா இத பார்த்துச்சு. அட, காகங்களோட குழந்தை மரத்தோட பொந்துல மாட்டிக்கிட்டானே, இப்பவே இத காகங்கள் கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொன்ன புறா
காகங்கள் இருக்கிற இடத்தை நோக்கி பறந்து போச்சு. காலு, ராணி, உங்களோட பையன் ஒரு மரத்தோட ஓட்டையில மாட்டிக்கிட்டு இருக்கான். புறா, நீ என்ன சொல்ற? என் பையனை எங்க பார்த்த? நாவல் மரத்தோட அடிவாரத்துல தான் ஒரு காஞ்ச மரம் கிடக்கு. அந்த மரத்தோட ஓட்டையில தான் ஜக்கு மாட்டி இருக்கான். இப்பவே அங்க போங்க. உடனே காகங்களும் ரொம்ப வேகமா தான் மகன் இருந்த இடத்துக்கு பறந்து போனாங்க. ஓட்டைக்குள்ள தான் மகனை பார்த்ததும் 2 காகங்களும் ரொம்ப பயந்துட்டாங்க. மகனே ஜக்கு, நீ கவலைப்படாத. அப்பா கையால உன்னை எப்படியாச்சும் வெளியே எடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக தன்னோட கைய அந்த பொந்துக்குள்ள போட்டு ஜக்குவை வெளியே எடுக்க முயற்சி செய்தது. ஆனா காகங்களால ஜக்குவை வெளியே எடுக்கவே முடியல. ஜக்கு, நீ கவலைப்படாத. அம்மா எப்படியாச்சும் இந்த மரக்குச்சியை வச்சு உன்னை வெளியே எடுத்துருவேன். இந்த குச்சியை இறுக்கமா கடிச்சுக்கோ அப்படின்னு சொன்ன ராணிக்காக ஒரு மரக்குச்சியை எடுத்து ஜக்குவை அந்த ஓட்டைக்குள்ள இருந்து வெளியே எடுக்க முயற்சி செய்தது. இந்த மாதிரி காகங்களோட ஒவ்வொரு முயற்சியும் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்துல மீனுக்குருவியும் புறாவும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஜக்கு, நீ எப்படி இந்த ஓட்டைக்குள்ள மாட்டிக்கிட்ட? ஆண்டி, நான் விளையாட்டுத்தனமா இந்த ஓட்டைக்குள்ள வந்தேன். ஆனா இப்போ என்னால வெளியே வரவே முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. தயவு செஞ்சு என்ன வெளியே எடுத்துருங்க. மீனு, தயவு செஞ்சு நீ எனக்கு ஏதாச்சும் யோசனை சொல்லு. எப்படியாச்சும் என் பையனை இந்த ஓட்டையில இருந்து வெளியே எடுத்துடணும். ராணி, கவலைப்படாத. உன் பையனுக்கு எதுவும் ஆகாது. நீ இப்பவே போய் மரம் வெட்டுற குருவி கிட்ட இருந்து கோடாரி வாங்கிட்டு வா. ராணிக்காகமும் உடனே ரொம்ப வேகமா மரம் வெட்டுற குருவிய பார்க்க போச்சு. ஆந்தே, சீக்கிரம் உன்கிட்ட இருக்கிற கோடாரியை எடுத்துக்கிட்டு வா. என் பையன் மரத்தோட பொந்துல மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனை எப்படியாச்சும் வெளியே எடுத்தாகணும். ஏ காகமே, இப்போ எந்த முகத்தை வச்சு என்ன நீ பார்க்க வந்த? ஒரு சமயம் நீ வீடு கட்டுறதுக்காக நான் விறகு கட்டைகளை தரலன்னு என்னோட கோடாரியை எடுத்து நீ ஆற்றுல வீசினியே, அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். போ இங்க இருந்து. உடனே ராணிக்காக எதுவுமே பேச முடியாம அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ராணி, என்னாச்சு? அந்த குருவி கோடாரிய தந்துச்சா? இல்ல காலு, அந்த குருவி கிட்டையும் நாம சண்டை போட்டிருக்கோம். அது அந்த காரணத்தை சொல்லி எனக்கு எந்த கோடாரியும் தரல. அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. தயவு செஞ்சு என்ன வெளியே எடுத்துடுங்க. எனக்கு மூச்சு விடவே கஷ்டமா இருக்குப்பா. என்ன வெளியே எடுத்துடுங்கப்பா அப்படின்னு சொன்ன ஜக்கு தன்னால முடிஞ்ச வர அந்த ஓட்டையில இருந்து வெளியே வர முயற்சி செய்தான். வேற வழியே இல்ல. ஒரே ஒரு பறவையால தான் ஜக்குவை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப வேகமா போய் மிட்டு கிளிய கூட்டிட்டு வந்துச்சு. மீனு, முடியவே முடியாது. என்னால எந்த காரணத்திலையும் இந்த காகங்களுக்கு உதவி செய்ய முடியாது. மிட்டு, நீ இப்படி சொல்லக்கூடாது. ஜக்குவுக்காகவாவது நீ இந்த உதவியை செய்தே ஆகணும். மிட்டு கிளி தன்னோட அழகால அந்த மரத்தோட ஓட்டைய மேலும் மேலும் கொத்த ஆரம்பிச்சது. மிட்டு கிளியோட அழகு ரொம்ப வலிமையா இருந்ததுனால அது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மரத்தோட ஓட்டைய பெருசாக்கிடுச்சு. காகங்களே, இப்போ உங்க குழந்தைய வெளியே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன மிட்டு கிளி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே குழந்தை ஜக்கு பழைய நிலைமைக்கு வந்துட்டான். இதனால 2 காகங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காலு, ராணி, இப்பவாச்சும் உங்களுக்கு புரியுதா? நாம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல எல்லாரும் தேவைப்படுறோம். நீங்க மட்டும்தான் பலசாலின்னு நினைக்காதீங்க. மீனு, இப்ப எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. இனிமே காட்டுல இருக்கிற எந்த பறவைகளையும் நான் காயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக அன்னையிலிருந்து திருந்தி வாழ ஆரம்பிச்சது. பிறகு எல்லா பறவைகளும் அவங்கவங்க வீட்டுக்கு பறந்து போனாங்க. அவர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். தாரிகா, பிரகதீஸ்வரன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அருணா, வல்லரசு, மாயாஸ்ரீ, ரங்கீலா, ரமணி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாசினி, வாணி, அர்ஜுன், ரம்யா, உதயா, ராஜன், அக்ஷரா, வெற்றி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கல்பனா, நிலா, ஜீவா, ரக்ஷித், சஜிஹா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மாதவன், ஜெயமணி, மாயஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சாயிஷா, விஸ்வா, தினேஷ், நதியா, சத்யமூர்த்தி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹர்ஷா, கௌரி, கௌசி, வீரமணி, கார்லின் பாப்பா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய்.
டரீஸ், டாக்கீஸ், நிலா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஸ்ரீ சாய்ஸா, ஆதினி, தனபாண்டி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜனா, யாஷிகா, அன்பு, புகழினி, ரஷ்விகா, வினீஷ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹேமா, கணேஷ், மோகித், ஹவுசிதா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பிரணீதா, பிரகதி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். இளவரசன், கோமதி, சியோன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹரி, வேதா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கதிரவன், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் சியானா பாப்பா. நதியா பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ராதிகா, தினேஷ், விஜித், முத்து கீர்த்தனா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் வினோதினி. நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.